சிதம்பரம் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்ண்ண. வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நீங்க திமுக தலைவரை சந்தித்து உங்களுடைய வெற்றியை கூறும் பொழுது அவர் சொன்ன விஷயத்தை நீங்க இன்னொரு தடவை எங்களுக்காக பகிர்ந்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். பணியாற்றணுங்கிறது மக்களோட விருப்பமா இருக்கு. மக்கள்கிட்ட பெரிய அனுதாபாலையும் துயரமும் இருக்கு. நான் எங்க கட்சியினர் நாங்க பேசணும், பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருக்கோங்க. நாங்க சிதம்பரம் தொகுதியில் நான் ராஜினாமா பண்றேன், நீங்க அந்த தொகுதியில் நில்லுங்க, நின்று சட்டமன்றத்துக்கு பணியாற்றுங்க போய் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது அவர் எதிர்பார்க்கல. மாதிரி ரொம்ப மெல்ட் ஆயிட்டாரு. ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டக்குனு என் கையை பிடிச்சிட்டே ஒரு அழுத்தினாரு. வார்த்தையை சொல்லக்கூடாதுன்றாரு. எந்த அளவுனா ஒரு கண்டிப்பு கலந்த உரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இல்லைன்னு அப்படின்னு அடுத்த வார்த்தை நான் பேச வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அதை பத்தி யோசிக்கிறதா நீங்க போய் நல்லா பணியாற்றணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தொகுதியில எனக்காக பாடுபட்ட அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் திமுகவுடைய நிர்வாகிகள் பேர் சொல்லி சிறப்பாக பணியாற்றினாங்கன்னு சொன்னேன். அதன் பிறகு உட்காருங்க அப்படின்றாரு. உட்கார்ந்தப்பறம் 20 நிமிஷம் அங்கே உட்கார முறை போயிடுச்சு. அப்போ அந்த சமயத்துல துர்காமாவும் இருந்தாங்க, பிரேமலதா அண்ணி இருக்காங்க இல்லையா, நம்ம தேமுதிகவுடைய தலைவர், அவங்க இருந்தாங்க, சுதீஷ் எம்பி இருந்தாரு, அப்புறம் நம்ம துரைமுருகன் அண்ணன், ஏவாள் அண்ணன், ராசா அண்ணன், பொன்முடி அண்ணன், ஒரு பன்னீர்செல்வம் எல்லாருமே இருந்தாங்க. பொதுவாக நாங்கள் ஒரு பேசிக்கிட்டப்ப கிளம்பும் போது மீண்டும் நான் அதை பற்றி இப்போ வலியுறுத்துறதுக்கு வாய் எடுத்த உடனே அந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு மறுபடியும் அதே மாதிரியா மறுத்துட்டு நீங்களாம் பணியாற்றி ஃப்ரீயாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தாரு. எங்களுடைய உணர்வு நாங்கள் வெளிப்படுத்தணும். ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படல. ஆட்சியை போனதை பற்றியோ தோற்றத்தை பற்றியோ கவலைப்படல. இன்னும் எப்படி பணியாற்றுவது, இன்னும் மக்களுக்கு எப்படி சேவையாற்றுவது, கட்சியினர் எப்படி வழி நடத்துவதுங்கிற அந்த அக்கறையும் ஆர்வம் தான் அவருக்கு இருக்கே தவிர, அவர் அந்த தேர்வு முடிவுல அடுத்த கட்டத்துக்கு அவர் போனதை தான் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் அனைத்து கூட்டணி கட்சிகள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஆதரவு கடிதமோ அல்லது அழைப்புதல் மூலமாகவோ ஆதரவு கேட்கப்பட்டதா? எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக அப்படி பேச முடியாது. ஆனால் எங்கள் நிலையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேர்தலில் எங்களுக்கு தொகுதி ஒதுக்கியது திமுக தலைமை. எங்களுடைய செலவினங்களை ஏற்றுக்கொண்டதும் அவர்கள்தான். சின்ன செலவினங்களை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். இந்த நிலையில அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து ஒரு சோதனையில் நெருக்கடியில் சிக்கியிருக்கின்ற பொழுது பதவிக்காகவும் புதிய சூழல்களை அனுபவிப்பதற்காகவும் இடமாறக்கூடிய அரசியலை நாங்கள் ஒரு காலத்திலும் செய்ய மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்றைய சந்திப்பையும் கூட நாங்கள் நடத்தினோம். சோதனையான நெருக்கடியான நேரத்தில் திமுகவோடும் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடும் இருப்பதை நாங்கள் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு முடிவெடுத்து நாங்கள் இயங்க போகின்றோம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால எந்த அழைப்பு வந்தாலும் சரி அதையெல்லாம் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. அரசியலில் குறைந்தபட்ச அறத்தை பின்பற்ற வேண்டும். அந்த குறைந்தபட்ச அறத்தை கூட இழந்து விட்டால் பொதுவாழ்வுக்கு நாமெல்லாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடுவோம். காங்கிரஸ் இப்பொழுது தாவேக்காவோடு இணைந்திருக்கின்றது. பல ஆண்டு காலம் திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இன்று தாவேக்காவோடு இணைந்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காங்கிரஸ் கட்சி எடுத்த ஒரு அரசியல் முடிவு, அந்த கட்சியுடைய உள்வாகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் மிக இக்கட்டான நெருக்கடியான நேரங்களிலெல்லாம் கடந்த 25-30 ஆண்டுகளில காங்கிரசுக்கு தோழமையாக இருந்தது திமுக தான். அதுவும் கலைஞர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, சோனியா அம்மையார் அவர்களுடைய முழுநேர அரசியலிலிருந்து அவர் ஓய்வுக்கு உள்ளானதற்கு பிறகு எல்லா வகையிலும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு துணையாக இருந்தது நம்முடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இதை அந்த கட்சியில நினைத்து பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் இப்போது நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கின்றார். ஆனால் ஆட்சி அமைப்பதில் பல பின்னடைவுகள் இருப்பது மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் மூலமாக அவர்கள் இன்னும் நெருக்கடிகளை கொடுக்கிறார் என்பது எனக்கு விளங்கவில்லை. எது எப்படியாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டுடைய தனித்தன்மைகளை, இதுவரை நாம் பின்பற்றி வந்த அரசியல் மரபுகளை எல்லாம் சூறையாடக்கூடிய எல்லா வேலைகளையும் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியாளர்கள் செய்யத்தான் போகிறார்கள். அதை விஜய் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புதிதாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கவிருக்கிறார்கள். நம்முடைய தொடர் மரபுப்படி ஒரு முதல் 6 மாத காலம் அவருடைய தேநீர்வு காலமாக கருதி நாம் பெரிதாக எதையும் விமர்சிக்க
தேவையில்லை. காத்திருப்பு காலமாக அதை கருத வேண்டும். அதன் பிறகுதான் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லாத போது, பிழைகளை அவர்கள் தொடர்கின்ற பொழுது நாம் கண்டிக்க முடியும், விமர்சிக்க முடியும். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு கவர்னரின் மூலமாக அழுத்தம் கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பிட்ட போது, அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாத நிலையிலே நான் அழுத்தமாக இந்த கருத்தையும் இதில் கூற விரும்பவில்லை. ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தில் அவர்கள் 15 நாட்கள் அவகாசம் கேட்கின்றார்கள். 48 மணி நேரத்தில் அவர்கள் அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியது ஒரு சரியான வழிமுறையா? அதாவது ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களில் தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை கவர்னராக வைத்து அரசியல் அட்டூழியங்களை செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். திமுக ஆட்சியிலும் அதுதான் நடந்தது. திமுக ஆட்சியில் மிக அதிகமாக நடந்தது. பொது புதிய ஆட்சிக்கு அவர்கள் தொந்தரவு கொடுத்தார் என்று சொன்னால், இதன் மூலமாக எங்களுடைய நேரடியான முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் செய்தி கொடுப்பதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு விஜய் அவர்கள் எதிர்த்து நிற்கிறாரா அல்லது பணிந்து போகிறாரா என்பதை அடுத்த சில நாட்களில் நாம் கண்டுகொள்ள முடியும். காத்திருப்போம். எங்களுடைய பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிண்ணா.